பஞ்சமி நில விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு சார் 2024. 2019 முதலாக இது குறித்து அந்த பட்டியல் தேசிய பட்டியல் ஆணையத்தில் பேராசிரியர் பாஜகவை சேர்ந்த ராமஸ்ரீனிவாசன் தான் முதல் மனுதாரராக ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. இரண்டாவது மனுதாரராக தடா பெரியசாமியும் அதில் இணைந்து ரெண்டு பேருமா சேர்ந்து இது பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பட்டியல் ஆணையம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கை திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் தேசிய பட்டியல் ஆணையம் இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. இப்போ இது குறித்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இப்போது சென்னை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசாரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ இது திமுகவிற்கு எந்த அளவு இதுக்கான பாதகமாக இருக்க போகிறது சார்? இது முதல்ல சென்னை நீதிமன்றத்துக்கு ஒரு பாராட்டுங்க. ஏனென்றால் திமுக ஒரு தகுடுதத்தம் பண்ணும். என்ன தகுடுதத்தம் பண்ணும் அப்படி கேட்டிங்கன்னா, எந்த குறிப்பிட்ட ஆணையம் இருக்கோ அதுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. இப்போ அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கிடையாது அப்படி சொல்லும். அப்புறம் கோர்ட்டில் போய் அள்ளி மாதிரி ஒரு ஆள் சொல்ல வேண்டியிருக்கும், இல்லை அமலாக்கத்துறைக்கு கைது பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். பஞ்சமி நிலத்தை SC/ST ஆணையம் விசாரிக்காமல் வேறு யாரும் விசாரிக்க முடியும்? எந்த ஒரு நில விஷயம் பிரச்சனை வந்தாலும் ஒரு தாசில்தார் விசாரிக்க முடியும், கலெக்டர் விசாரிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே போகும். விசாரணை அதிகாரிங்கிறது கோர்ட்டுக்கு வழக்கு விசாரணை தீர்ப்புங்கிற இடத்துல கோர்ட் இருக்கே தவிர விசாரிக்கவே கூடாது ஒரு ஆணையம்ங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தன விஷயம். அதை எடுத்துக்கொண்டு தான் முதல் ஹியரிங்லேயே தேசிய ஆணையம் அதனுடைய அப்படிய தலைவர் இன்றைய மத்திய அமைச்சர் எல்முருகன் முரசொலிக்கு நோட்டீஸ் கொடுத்திருந்த போது RS பாரதியும் அவர்களும் போய் என்ன சொன்னாங்கன்னா, எந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு போகாமல் நாங்கள் வந்திருக்கதே உங்களுக்கு விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை சொல்லுவதற்கு தான் வந்திருக்கோம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு புல்டோஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஒரு வழக்கை மாற்றுகிறார்கள்ங்கிறது முதல் விஷயம். அதில் இப்போ ஒரு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ரெண்டாவது, இதில் முதல் வழக்கு போட்டது நம்முடைய பேராசிரியர் சீனிவாசன் SC/ST கிடையாது, ஆகையினால அவர் இந்த வழக்கை போட முடியாது என்று ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண வச்சாங்க. இதுங்க ஒரு முஸ்லீம் சபரிமலையில் என்ன பண்ணணும்னு ஒரு கோர்ட்டில் கேஸ் போட முடியும், யாரோ இந்து மதத்தை பற்றி கேஸ் போட முடியும். ஆனால் பஞ்சமி நிலம் விற்பனைக்கு கிடையாது, பஞ்சமி நிலம் அபகரித்திருக்கிறார்கள்னு ஒரு சீனிவாசன் போட்டால் அது SC/ST தான் போடணும்னு என்ன இருக்குது? SC/STங்களே ஒரு அப்ரஸ் கம்யூனிட்டி, அவர்களுக்கு நீதி வேணுங்கிறத சமுதாயத்தில் எல்லாரும் கேட்கலாம். ஆனால் சீனிவாசன் கேட்கக்கூடாதுன்னு சொன்னதன் காரணமாக தடா பெரியசாமி ஏற்கனவே எல்லார்ட்டையும் கூட இருந்தவங்க. யார் கூட? திருமாவளவன் கூட இருந்தவங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவங்க. அவருக்கு இவருடைய எல்லா விஷயத்தையும் தடா பெரியசாமி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய SCPனுடைய மாநில தலைவராக இருக்கிறார். தடா பெரியசாமி அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு, தன்னையும் இணைத்துக் கொள்கிறார். இப்போ இவங்க தடா பெரியசாமிக்கு லோக்கல் ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. தடா பெரியசாமி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதில் தான் திமுக பயந்து போகிறது. ஏன்னா 1932 உள்ள கெசட்லேருந்து கொடுக்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, முரசொலி சென்னையில், அதாவது அரசாங்கம் சொல்லுகிறது. இதில் வேடிக்கை பாருங்கள். அப்போது அதிமுக அரசாங்கத்தை சேர்க்குறாங்க வழக்கில், நீதிமன்றம் கேட்குறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுகிறது, முரசொலி என்ன சொல்லுகிறது, முரசொலி சென்னையில் பஞ்சமி நிலமே கிடையாது என்று சொல்லுகிறது. தடா பெரியசாமி சொல்லுகிறார் சென்னையில் பஞ்சமி நிலம் உண்டு. எங்கெல்லாம் உண்டு? கோடம்பாக்கத்தில் உண்டு, சாலை கிராமத்தில் உண்டு. ஆனால் அப்போது அது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த ஏரியா இருந்தது. எல்லா இடத்துலையுமே அந்த டொப்போகிராஃபிக்கில் நிறைய மாற்றம் வந்திருக்கு, டீலிமிட்டேஷன்ஸ் வந்திருக்கு. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற கோடம்பாக்கம், சாலை கிராமம், இங்கெல்லாம் பஞ்சமி நிலம் இருந்தது. இவங்க சென்னைன்னு சொல்லி பழைய சென்னையை சொல்லக்கூடாது என்று சொல்ல ஆரம்பித்தவொடனே இவங்களுக்கு அறுந்து போகுது. அப்புறம் அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறார். தடா பெரியசாமியினுடைய டாக்குமெண்ட் படி அந்த இடத்துல இருந்தது ஒரு SC ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலை, அதாவது இவங்க விலைக்கு வாங்கின பத்திரமே கொடுக்க, இப்போ வரைக்கும் மூலப்பத்திரம் கொடுக்கலங்க. கேஸ் எங்கே ஆரம்பிச்சது? இவங்க பட்டாவை கொடுத்தாங்க. பட்டா கொடுத்த உடனே தடா பெரியசாமியும் சீனிவாசனும் என்ன கேட்டாங்க? பட்டா வேண்டாங்க, எங்களுக்கு எந்த ஒரு கேஸும் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? மூலப்பத்திரத்தை கொடுங்கள். மூலப்பத்திரம்ங்கிறது அது யார்கிட்டயோ தனியார்கிட்ட இருந்து வாங்கி தனியார்கிட்ட இருந்து மாறி
பாருங்க, பஞ்சமி நிலம் விற்பனையே கூடாதுங்கிற இடம் எப்படி தனியாருக்கு போச்சுன்னு ஒரு கேள்வி வரும். அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு எஸ்சி ஹாஸ்டல் நடந்து எஸ்சி ஹாஸ்டல்லேருந்து இவங்க எடுத்திருக்கிறார்கள். அப்போ அரசு நிலத்தைத்தான் எடுத்திருக்கிறார்கள் முரசொலி அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இப்போ இதை இனிமே என்ன ஆகும்? இப்போ கோர்ட் சொன்ன உடனே எஸ்சி எஸ்டி ஆணையம் இதை விசாரிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆர்எஸ் பாரதி போய் உங்களுக்கு விசாரிக்கிற அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயத்தில் இதுதான் சொன்னாங்க. இன்னும் செந்தில் பாலாஜி மீண்டு வரவே இல்லை. அதாவது என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, திமுக எந்த தப்பும் செய்யலாம், அதை விசாரிக்கணும்னா தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் விசாரிக்கணும். சிபிஐ விசாரிக்கக்கூடாது. சிபிஐ அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. என்னையே ஆஃபீஸ் போட்டால் கதறி போவாங்க. அப்படின்னா நாங்கள் தப்பு செய்து கொண்டே இருப்போம், எங்களை யாரும் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் இருக்குமானால், அதை வச்சு இவங்க சொத்து சேர்க்கறது மட்டுமே வேலையாக இருக்குமானால், அதை தட்டி கேட்கறதுக்கு சமுதாயத்துக்கு உரிமை இருக்கிறது. இன்னைக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய பின்னடைவை திமுகவுக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ எஸ்சி எஸ்டி ஆணையம் என்ன பண்ணணும்? இதை டே டு டே ஹியரிங்க்கு வைக்க ஆரம்பிக்கணும், உடனடியாக ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆணையத்துக்கு. இப்போ இருக்கிற தலைவருக்கு உடனடியாக இதை ஆரம்பித்து டே டு டே ஹியரிங் ஆரம்பித்து இன்னைக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஆகுதுன்னா, பிப்ரவரியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், டைம் கொடுக்கலாம், ஒரு 15 நாள் கொடுக்கலாம். ஜனவரி 25-30 ஆரம்பித்து டே டு டே ஹியரிங்கில் ஒரு 15 டேஸில் கொண்டு போயிட்டு எஸ்சி எஸ்டி ஆணையம் தன்னுடைய அறிக்கையை வழக்கில் கொடுக்கலாம். எஸ்சி எஸ்டி ஆணையம் தன்னுடைய ஃபைண்டிங்ஸை கொடுத்த பிறகு தீர்ப்பு சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கு இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு வருகிறது. விசாரிக்கவே கூடாதுங்கிறது. சார், ஒரு இடத்த நான் ஆக்கிரமி பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தாசில்தார் தான் முதல்ல விசாரிப்பார். விஓ வருவார், அப்புறம் தாசில்தார் வருவார், சம்மந்தப்பட்ட மக்கள் வருவாங்க. அப்போ அதுக்குன்னு பஞ்சமி நிலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு இல்லாமல் யாருக்கு இருக்கிறது? இத்தனை நாள் அவர்கள் இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இன்னொரு வேடிக்கை பாருங்கள். அரசாங்கம் வந்தாச்சு, அரசாங்கத்தை சேர்த்தது எது? முந்தின ஆட்சி இருக்கும்போது அரசாங்கத்தில் நீங்கள் ரெக்கார்டை கொடுங்கன்னு கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க. அரசாங்கம் ரெக்கார்டு கொடுக்குது. இப்போ திமுக அரசாங்கம் புதுசாக 2 ரெக்கார்டு அவசரமாக கொடுக்குறது. வேடிக்கை என்ன தெரியுமா? நான் கேள்விப்பட்டதில் 2 சர்வே நம்பரை வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. கோட்டார் சிரிக்கிறார் அப்படின்னு எனக்கு உள்ளேருந்து ஒரு தகவல் வருகிறது. அப்போது என்ன ஆச்சு? இந்த பத்திரமே மூலப்பத்திரம்னு இவர்கள் ஏதாவது கொடுத்திருந்தால், உருவாக்கியிருந்தால், அதுவே ஃபேப்ரிகேட்டடாக இருக்கும்னு, அதாவது இவங்க ஒரு நல்லபடியாக ஒரு மூலப்பத்திரத்தை கொடுத்திருந்தால் இந்த ஹியரிங்க்கு வழியே இருந்திருக்காத, கோர்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்ததுன்னா கூட இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்குமா? சொல்ல முடியாது. ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே போய் இவங்க நிரூபிச்சுட்டு வரணும் இல்லையா? அதனால் திமுக சறுக்கி இருக்கிறது, மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இதில் இல்லை, எல்லாம் ஏற்கனவே இப்போ ஒரு 13 அமைச்சர்கள் வரிசையாக லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. முரசொலியும் போகலாம், 13 அமைச்சர்களும் உள்ளே போகலாம், எதுனாலும் நடக்கலாம். திமுகவுக்கு இது போராத காலம், அப்படித்தான் நாம் சொல்ல முடியும். மூலப்பத்திரம் எங்கே அப்படிங்கக்கூடிய அந்த ஹேஷ்டேக் மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சார் இப்போது சோசியல் மீடியாவில். ஆமாம், அதானே ட்ரெண்ட் ஆகும். மூலப்பத்திரம் எங்கே தானே? மூலப்பத்திரம் இல்லைல்ல, அது வாங்கவே இல்லை சார், இடத்த ஆட்டையை போட்டாங்கங்கிறத நானே சொல்கிறேன் சார். வாங்கினா தானே சார், அதாவது அரசு நிலம், அப்போ தான் சொல்கிறேன். மூலப்பத்திரம்ங்கிறது எங்கே நீங்கள் கொடுக்கணும்ல. பஞ்சமி நிலம்னு சொல்கிற போதே அது அதனுடைய உரிமையாளர் மாற போயிடுறாங்கல்ல. நீங்கள் விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அந்த விலைக்கு வாங்கினா ஓனர் யார்? அடுத்த கேள்வி போகும். யார்கிட்டேருந்து வாங்கினேன், அவர் யார், என்ன கரையம் பண்ணீங்க, என்ன பத்திரம் கொடுத்தீங்க, இதெல்லாம் வருமா இல்லையா? ஆட்டையை போட்டால் தான் ஒன்றும் இருக்காது. அதனால் இப்போ மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள்.